மாவீரர் தின நிகழ்வு தொடர்பான பல விசாரணைகள் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக இந்த கொக்குவில்ல மாவீரர் தினத்தை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினர் மேலே போலீஸார் தங்களுடைய விசாரணைகளை முடுக்கி விட்டிருக்கணும். ஒரு முக்கால் மணி நேரமாக அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். நாங்கள் இந்த ஆறு என்னென்று செய்த நீங்கள் ஆறு இதை ஒழுங்குபடுத்தினார், அது காட்டிய பூ அதுகள் எல்லாம் எங்கால் எடுத்தனீங்கன்ற நாங்கள் அதை நெட்டில் எடுத்தினாங்கன்னு சொல்லி அப்போ அது சம்பந்தமாக எங்கள்கிட்ட கேள்வியை கேட்டார். தற்சமயம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏதாவது மேலதிக நடவடிக்கைகளை அல்லது வழக்கு தொடுக்கின்ற நடவடிக்கைகளை போலீசார் செய்வார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. நினைவேந்தல்கள் விடயத்திலே பெரிதாக ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்பதை இவ்வாறான நிகழ்வுகள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றன. ஏன் நடக்குது? அன்ரோ மாரசநாயகனுடைய அரசாங்கத்தில் பல விடயங்கள் மாவீரர் தினம் தொடர்பான தளர்வுகள் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த வெளிநாடுகளில் இருக்கிற பணத்தை இலங்கைக்கு கொண்டு வரதுக்கு தொழில்நுட்ப ரீதியான உதவிகளை அமெரிக்கா வழங்கும் என்று கூறியிருக்கிறார். அவர்கள் எங்க சரணடைந்தவர்கள் சொன்னால் அந்த இடத்துல சரணடைந்த இடத்துல இருந்து பார்த்தால் அவர்கள் எங்க வச்சிருக்க என்ன மாதிரின்னு தெரியும், யாரை கொண்டு போனதுன்னு தெரியும். ஆனபடியினாலே எங்களுக்கு இவ்வளவு காலம் 15 வருட காலத்திலும் எங்களுக்கு ஒரு நீதியும் இல்லை. புலனாத்துறை நேரடியாக வீட்டுக்குள் புகுந்து என்னென்ன சாமான் தந்தவை, இது யார் தந்ததிட்டது ஒரு கடும் அச்சுறுத்தலாக இருந்தது. இந்த வகையில் இளைஞர்கள் கூடுதலாக எங்கள் தமிழ் இளைஞர்கள் களை கட்டி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மாதிரி நாங்களும் பெறலாம்ட்டு ஒருபோதும் அதை நீங்கள் நினைக்காதீங்கோ. இது எங்களுக்கான வேட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேட்டிலே நாங்கள் மாட்டாமல் எங்களுக்கான நிரந்தர ஒரு தீர்வை பெறதா இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழினம் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெஃப்னாபுடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் கொக்குவில்ல மாவீரர் தின நிகழ்வு தொடர்பான பல விசாரணைகள் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக இந்த கொக்குவில்ல மாவீரர் தினத்தை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினர் மேலே போலீஸார் தங்களுடைய விசாரணைகளை முடுக்கி விட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களில் முக்கிய நபர்கள் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக அந்த நபர்கள் பேசுகின்ற இடத்துல என்ன சொல்லினோம்னா, நாங்கள் இது தொடர்பான ஏற்பாடுகளை எப்படி செய்தோம், கார்த்திகை பூண்ட படம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, இது தொடர்பான இந்த மாவீரர்கள் படங்களெல்லாம் எப்படி கிடைச்சது என்று கேட்டிருந்த அவர்கள் சொல்லினோம், நாங்கள் இணையதளத்திலிருந்து இதை பெற்றுக்கொண்டாங்கள். அதற்கு பிறகு இந்த கொடியை யார் தயாரித்தது, அவை தயாரித்த இடத்துல போய் அதை அவர்கள் கொடியை தயாரித்த அந்த டிசைன் பண்ண இடத்துல போயிருந்து அவர்களே இனி டிசைன் பண்ணாத அளவுக்கு இவர்கள் ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்கிறார்கள். அதாவது இந்த விசாரணை குழுவினர் அந்த விசாரணை செய்கின்ற பொழுது அந்த கொடியை டிசைன் பண்ண ஆக்கள் இனி இவைக்கு செய்தே கொடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தாங்க என்று ஏற்பாட்டு குழுவினர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவீரர் தின நிகழ்வுகளின் போது உங்களுக்கு தெரியும், அந்த மரக்கன்றுகள் வழங்கப்படும். அந்த மரக்கன்றுகளை யார் விநியோகித்தார்களோ அவர்கள்ட்டேயும் போய் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது. ஏன் நீங்கள் மரக்கன்றை கொடுத்தீங்கள், இப்படி ஒரு நிகழ்வுக்காக இந்த மரக்கன்று கொடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்கின்ற பொருள்பட பல விசாரணைகள் நடந்திருப்பதாக அந்த ஏற்பாட்டு குழு ஒருவர் சொல்லியிருந்தார். இந்த பேர் அமுதன். நான் கொக்குவில் சந்தையில் மாவீரர் தினம் செய்ததாக இன்று காலையில் போலீஸாரால் என்னை ஜாழ் போலீஸ் நிலையத்துக்கு வர வச்சு என்ன ஒரு முக்கால் மணி நேரமாக அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். நாங்கள் இந்த ஆறு என்னென்று செய்த நீங்கள் ஆறு இதை ஒழுங்குபடுத்தினது, உங்களுக்கு காசுகள் என்னென்று வந்தென்று சொல்லி கேட்டார்கள். அதன் பிறகு நாங்கள் ஒரு லோ ஒன்று அடித்து முன்னுக்கு வச்சுருந்தாங்கள், அது காட்டிய பூ அதுகள் எல்லாம் எங்கால் எடுத்தனீங்கன்ற நாங்கள் அதை நெட்டில் எடுத்தினாங்கன்னு சொல்லி அப்போ அது சம்பந்தமாக எங்கள்கிட்ட கேள்வியை கேட்டார்கள். அப்போ உன்னுடன் வேறு யாரும் சேர்ந்து செய்ததான் சொல்லி அப்போ எனது சிநேகர் ஒரு தான் எனக்கு உதவியாக நின்று இது முழு விஷயத்தையும் செய்தவர். மற்ற எங்கள்கிட்ட கொடி அடித்து நாங்கள் டெய்லர் கடையில் கொடுத்து கொடி அடித்து நாங்கள் அந்த கொடி அடித்தது அவர்களையும் போய் விசாரிச்சிருக்கிறார். ஒரு என்னென்னு சொன்னால் அவை ஒரு இனி எங்களுக்கு அதை அப்படி செய்து கொடுக்காத மாதிரிக்கு அவையையும் ஒரு விரட்டுற மாதிரி அப்படி கேட்டிருக்கிறார்கள். மற்ற எங்களுக்கு அந்த பாக்கு கன்றுகள் விநியோகம் செய்த ஒருத்தர் அந்த இறந்தவர்கள் நினைவாக கொடுக்குறதுக்கு அவையையும் போய் விசாரணை செய்தார்கள். இன்று எங்களை முக்கால் மணி நேரம் அளவில் விசாரணை செய்து இப்போ மணிவண்ணன் சார் என்ன பிரச்சனை நடந்துன்னு கேட்டு எங்களை வெளியில் வந்துட்டோம். கடந்த 2-3 தினங்களாக யாழ்ப்பாணம் போலீசார் கொக்குவில் சந்தி பகுதியிலே மாவீரர்களை அல்லது இறந்தவர்களை நினைவு கூர்ந்தவர்களை விசாரிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். கொக்குவில் சந்தி பகுதியிலே கடைகளை வைத்திருந்த பலரிடமும் வாக்குமூலங்களை பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் இவர்கள் இருவரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைக்கப்பட்டதன் அடிப்படையில் இவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து
வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையிலே அவர்கள் தற்சமயம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக ஏதாவது மேலதிக நடவடிக்கைகளை அல்லது வழக்கு தொடுக்கின்ற நடவடிக்கைகளை போலீசார் செய்வார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் இவர்கள் சார்பிலே வழக்கு நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதிலே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், அனுரகுமார திசாநாயக்காவினுடைய NPP அரசாங்கம் ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அல்லது அது அவர்களுடைய உரிமை என்கின்ற அடிப்படையிலே அரசாங்கம் தெரிவித்து வந்திருந்தது. அவை பத்திரிகைகளிலும் செய்திகளாக வந்திருந்த நிலையிலே தங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகளை செய்தவர்கள், அதிலும் குறிப்பாக கொக்குவில் சந்தி பகுதியிலே செய்தவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவதென்பது உண்மையிலே ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காண்பிக்கிறது. நாங்கள் ஒரு பக்கத்தாலே அரசியல் காரணங்களுக்காக அவர்களை நினைவேந்த அனுமதிப்போம் என்பதும், நினைவேந்தல்களை செய்தவர்களை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணைகளை செய்வதென்பதும் ஒரு முரண்நகையான ஒன்றுக்கொண்டு முரண்பாடான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய நினைவேந்தல்களை, எங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற விடயத்திலே நாங்கள் சுதந்திரமாக எந்தவித இடையூறுமின்றி நாங்கள் நினைவேந்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி மாற்றம் என்பது நினைவேந்தல்கள் விடயத்திலே பெரிதாக ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்பதை இவ்வாறான நிகழ்வுகள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றன. நாங்கள் எத்தகைய தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும், இவ்வாறான கைதுகள் இடம்பெற்றாலும் நாங்கள் அவர்கள் தொடர்பாக எதிர்காலத்திலே நாங்கள் வழக்குகளில் ஆஜராகுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதே போன்று இவ்வாறான நினைவேந்தல்களை நாங்கள் தொடர்ந்தும், அது எங்களுடைய உரிமை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இறந்தவர்களை நினைவு கூறுவது அல்லது விடுதலை புலிகளை கூட நினைவு கூறுவது தடையாக சித்தரிக்கப்பட்டிருக்கவில்லை. 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானியிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம், விடுதலை புலிகளுடைய சின்னங்கள், சீருடைகளை பயன்படுத்துவதுதான் தடை செய்யப்பட்ட விடயங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த முறை நல்லூர் பகுதியிலே தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுகள் செய்யக்கூடாது என ஒரு வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட பொழுது அதிலே நானும் ஒரு கட்சிக்காரராக இருந்தேன். அதிலே தடையை கோரி போலீசார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் அதன் அடிப்படையில் வெளியிடப்பட்ட வர்த்தமான பிரசுரம் தொடர்பிலும் குறிப்பிட்டு இந்த தடையை விதிக்க வேண்டும் என்று கௌரவ நீதிவான் அவர்களிடம் விண்ணப்பித்த போது, நினைவேந்துகின்ற விடயம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலோ அல்லது வர்த்தமான பிரசுரத்திலோ தடை செய்யப்படவில்லை என்பதை கூறி அந்த தடை உத்தரவை வழங்க கௌரவ மன்று மறுத்திருந்தது. ஆகவே நினைவேந்தல் என்கின்ற விடயம் பயங்கரவாத செயற்பாடு அல்ல. ஈவன் ஜேவிபியினுடைய தலைவர்களை, இறந்தவர்களை நினைவு கூன்ற நிகழ்வை கூட ஜேவிபியினர், அதாவது இன்றைய ஆட்சியாளர்கள் தென்னிலங்கையிலே நவம்பர் மாதத்திலே அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு காலத்திலே ஜேவிபியும் பயங்கரவாத அமைப்பாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருந்தது, தடை செய்யப்பட்டிருந்தது. அவர்களுடைய தலைவர்கள் இங்கிருந்து தப்பி ஓடுகின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. இன்று அவர்கள் சுதந்திரமாக நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்கின்றார்கள் அவர்களுடைய இறந்த உறுப்பினர்களுக்கு. அதே போன்று தமிழ் மக்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும், தங்களுடைய சகோதரங்களுக்கும், தங்களுடைய உறவினர்களுக்கும் நினைவேந்துகின்ற நிகழ்வை, கூட்டு நினைவேந்தலை சுதந்திரமாக செய்வதற்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலோ அல்லது எந்தகைய ஒரு சட்டத்திலோ இதுவரை தடை இல்லை. அந்த வகையிலே இவ்வாறான விசாரணைகளை எதிர்காலத்திலே போலீசார் செய்யக்கூடாது, அது தொடர்பிலே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலேயே இது தொடர்பாக மணிவண்ணன் அவர்கள் ஆஜராகி இருந்தார். இந்த விசாரணைகள் தொடர்பாக விடுவிப்பது தொடர்பாக மணிவண்ணன் ஆஜராகி இது தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது கூட மணிவண்ணனும் இது சம்பந்தமான ஒரு எதிரான நிலைப்பாட்டை தான் சொல்லியிருந்தவர். உண்மையிலே இந்த விசாரணைகள் எல்லாம் ஒரு தேவையற்ற விடயம் என்ற பொருள்பட தான் அவரும் காய்ச்சிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இது ஏன் நடக்குது? அன்ரோமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கத்தில் பல விடயங்கள் மாவீரர் தினம் தொடர்பான தளர்வுகளை ஏற்படுத்தப்பட்டிருந்தன. முன்னைய காலங்களில் மாவீரர் தினம் பெரிய கெடுபிடிகளுக்கு மத்தியில் நடக்கிற, உண்மையிலே மாவீரர் தினம் எல்லா காலங்களிலேயும் நடந்த ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் கூட முன்னைய காலங்களில் இருந்த இந்த தடை உத்தரவுகளும் கெடுபிடிகளும் இப்போ இல்லாமல் தளர்வாக காணப்பட்டது. ஆனால் கொக்குவில்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இது ஒரு அரசியல் காய் நகர்த்தாலாக அமையுமா? அல்லது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு பொதுஜன பிரமுனம் என்ற பல உறுப்பினர்கள் இதை ஒரு அரசியல் லாபமாக பயன்படுத்துவதற்காக பல விடயங்களை செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாக அவர்கள் பேசுகின்ற பொழுது இது ஒரு
உண்மையிலேயே இந்த விடயங்களுக்கு அன்ரு மாரசநாயக்க அவர்கள் அனுமதி அளித்தது ஒரு பெரும் தவறு, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற பெற பொருள்பட காய்ச்சிருந்தவர்கள். அதிலேயும் குறிப்பாக இந்த இனவாத அரசியலை பேசுகின்ற சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச போன்றவர் கூட இதை கடுமையாக தாக்கி விமர்சிச்சிருந்தார்கள். அந்த வகையில் சிங்கள மக்கள் மத்தியில் இந்த விடயங்கள் போய் சேருகின்ற பொழுது ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்துக்காக அவர்களை சமாளிப்பதற்கான ஒரு காய் நகர்த்தலாக இது இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. உண்மையிலேயே கொக்குவில் பகுதியில் இன்று நேற்று அல்ல, பல வருடமாக இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடந்தறிய வண்ணமே இருக்கும். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக இப்போ திடீரென்று இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விடயமாகவே பார்க்கப்பட்டிருந்தது. உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளும் இன்னுமே முடியலை, எப்பயும் நடந்த வண்ணமே இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக என்ன முடிவு வரப்போகுதுன்றதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். கைதுகள் இடம்பெறுமா இல்லையா என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக பலரும் பல விடயங்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கணும். அதில் மக்கள் பேரணிக்கான இயக்கம் ஒரு கருத்தை முன்வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக குறித்தான் அன்ரு மாரசநாயக்கனுடைய ஆட்சியில் இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் போது ஆட்சிக்கு வந்த அப்புறம் இது தொடர்பாக காய்ச்சார்கள். பிறகு இதை கேரத்தவர்கள் சொல்கின்ற பொழுது இந்த பயங்கரவாத தடை சட்டம் அமைச்சரவை தீர்மானங்கள் அதாவது அமைச்சரவை ஒன்று கூடிய பின்னர் இது தொடர்பாக நிறைவேற்றப்படும், இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்ற பொருள்பட அவர் காய்ச்சிருந்தார். அதற்கு பிறகான காலப்பகுதியில் பயங்கரவாத தடை சட்டத்தில் நீக்குவதற்கான சில தளர்வுகளை நாங்கள் செய்யணும், சட்ட விடயங்களை செய்யணும் என்று பல விடயங்கள் கூறப்பட்ட வண்ணமே இருந்தது. அந்த வகையில் இன்னமும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படையில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தில் கூட அண்மையில் கைதுகள் கூட இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இந்த மக்கள் பேரணிக்கான இயக்கம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு, இந்த அன்ரு மாரசநாயக்கனுடைய ஆட்சியில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படணும். ஏற்கனவே இந்த விடயத்தை கூறித்தான் வந்தார்கள், இன்னும் நீக்கப்படவில்லை, இது நீக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள் தங்களை நிரூபிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்களையும் அவர்களுக்கு வழங்க இல்லை. ஆகவே அந்த சந்தர்ப்பங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற பொருள்பட அவர்களுடைய தங்களுடைய கருத்தை முன்வைச்சிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் நிகழ்ந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவினுடைய உதவி. இப்போ சமீப காலங்களாக சீனா அமெரிக்கா போன்ற இரு நாடுகளும் இலங்கையை ஒரு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தங்களோட கைக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குதா என்கின்ற கேள்வி பலருக்கு எழுந்திருக்கிறது. அதில் அமெரிக்கா ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் திடீர் விஷயங்களையும் இலங்கையில் மேற்கொள்கிறது. அண்மையில் இலங்கைக்கான அமெரிக்கானுடைய பிரதி செயலாளர் டொனால்ட் லூ அவர்கள் வந்திருந்தார். அவர்கள் இலங்கை பற்றின விடயங்களை, பொருளாதாரம் பற்றின விடயங்களை பேசுகின்ற பொழுது இந்த அன்ரு மாரசநாயக்கனுடைய ஊழலுக்கு எதிரான ஆட்சியில் நாங்கள் கை கொடுப்போம். ஏற்கனவே அன்ரு மாரசநாயக்க அவர்கள் கூறியிருந்தார், இந்த முன்னை நாள் அரசியல்வாதிகள் உகண்டாவிலையும் சிசல்ஸிலையும் வச்சிருக்கிற காசுகளை நாங்கள் உடனடியாக எடுத்தோன்னு எங்கள் நாட்டுக்கு வருவோம்னு சொல்லியிருந்தார். ஆக அதை இவர் எப்படி எடுப்பார் என்கின்ற பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. அன்ரு மாரசநாயக்க எப்படி இதை எடுப்பார்? அது பல நாடுகளில் சம்மந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. உண்மையிலேயே எங்கள் உள்நாட்டுக்குள்ளே இந்த விடயங்கள் இருந்தால் எடுப்பது ஓரளவு இலகுவாக இருக்கும். ஆனால் வெளிநாடுகள் பல சர்வதேச வங்கிகள் இதில் கைகோத்திருக்கிற காரணத்திலான அந்த பணத்தை எப்படி இலங்கை கொண்டு வருவார் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதில் டொனால்ட் லூ கூறியிருக்கின்றார், இந்த வெளிநாடுகளில் இருக்கிற பணத்தை இலங்கைக்கு கொண்டு வரத்துக்கு தொழில்நுட்ப ரீதியான உதவிகளை அமெரிக்கா வழங்கும் என்று கூறியிருக்கிறார். ஆகவே இங்கே பல நாடுகள் கைகோர்க்கின்ற பொழுது இந்த விடயம் நடக்குமா என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். ஏற்கனவே இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு உட்கட்சி மோதல் மாதிரியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பனிப்போர் மாதிரியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த அதானின விடயமும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம், இந்த அதானி அங்கே தங்களுடைய அதானிட முதலீடுகளை உடனடியாக நிறுத்தணும், அதானிட கம்பெனிகளை உடனடியாக நிறுத்தணும் என்ற பொருள்பட பல விடயங்களை அமெரிக்கா சொல்லியிருந்தது. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதானி நிறுவனம் செய்த ஒரு ஊழல் காரணமாக அமெரிக்காவுக்கு பல மில்லியன் கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அவர்கள் சொல்கின்ற பொழுது என்ன விடயத்தை கூறுகின்றார்கள், இது எங்கள் நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வீழ்ச்சி ஏற்படுத்தி தந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்கின்ற பொருள்பட அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இந்த அமெரிக்காவை இலங்கை கை வைக்குமாக இருந்தால், அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கான ஒரு நட்புறவு ஏற்படுமாக இருந்தால் அது இந்தியாவின் நட்புறவில் ஒரு விரிசலை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பான இந்த பூவல் அரசியலை தெளிவாக அன்ரு மாரசநாயக்க அவர்கள் கையாள்வாரா என்கின்ற சந்தேகம் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதை அன்ரு மாரசநாயக்கனுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லாம் சொல்லும்.
அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சங்கத்தினுடைய தரப்பிலிருந்து அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்த்தியிருந்தார்கள். அந்த ஊடக சந்திப்பில் பல விடயங்களை அவர்கள் அலசி ஆராய்ந்திருந்தார்கள். அதில் குறிப்பாக அவர்கள் பிரதானப்படுத்தி சொல்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்பி அலுவலகத்தை தான் இந்த அரசாங்கமும் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கு. உண்மையிலேயே இந்த ஓஎம்பி அலுவலகம் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயம். ஏண்டா போர் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்கள் கூட இந்த ஓஎம்பி அலுவலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு உள்ளக விசாரணை நியாயமான முறையில் நடக்காது, எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் வேணும் என்ற பொருள்பட அவர்கள் அழைச்சிருக்கின்றார்கள். அதில் அவர்கள் கூறுகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு எதிரான தமிழ் மக்களுக்கு ஆதரவான நீதி இன்னுமே கிடைக்கல, தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் இந்த நீதி நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற பொருள்பட அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைச்சிருக்கின்றார்கள். அது தொடர்பான காணொலியை நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். வணக்கம். நான் சிவபாதம் விளங்குவதை வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி யாழ் மாவட்டம். நாங்கள் எடுத்து சொல்வது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறை தேவையில்லை. இவ்வளவு காலமும் நாங்கள் இதுகளை நம்பி நம்பி ஏமாந்து இன்றைக்கு 15 வருட காலமாகிவிட்டது. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சரணடைய கொடுத்தது. சரணடைந்தவர்கள் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளோட தாய் தகப்பன் அனைவருமே சரணடைந்தவர்கள். அவர்கள் எங்கே சரணடைந்தவர்கள்னு சொன்னால் அந்த இடத்துல சரணடைந்த இடத்துல இருந்து பார்த்தால் அவர்கள் எங்கே வச்சிருக்கோம் என்ன மாதிரின்னு தெரியும், யாரை கொண்டு போனதுன்னு தெரியும். ஆனபடியினாலே எங்களுக்கு இவ்வளவு காலம் 15 வருட காலத்திலும் எங்களுக்கு ஒரு நீதியும் இல்லை. இவ்வளவு காலம் அந்த பொறிமுறை இந்த பொறிமுறை அந்த நல்லிணக்கம் இந்த நல்லிணக்கம் என்று வந்தது. ஆனபடியினால எவருமே எங்களை காண்பதும் இல்லை, எங்களுக்கு பதில் சொல்வதும் இல்லை. நாங்கள் இத்தனை வருட காலமாக நாங்கள் ரோட்டில் நின்று போராடுவது என்னவென்றால், எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தான் தேவை, எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை. நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எங்கே இருக்கின்றார்கள், என்ன நடந்தது எங்கேன்னு சொல்லி நாங்கள் சர்வதேசத்தை தான் இவ்வளவு காலமும் கேட்டுக்கொண்டு வரோம். அதே போல் நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுகின்றோம், எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தான் தேவை என்று சொல்லி. நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி. நான் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஒளிந்த சங்கம். இன்றைக்கு நாங்கள் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட 8 மாவட்ட தலைவர் செயலாளர் உட்பட 8 மாவட்ட தலைவர்களும் நாங்கள் இதில் ஒன்று கூடி இருக்கிறோம். புதிய அரசு இப்போ எல்லாருமே நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த புதிய அரசு வந்தது எங்களுக்கு தமிழருக்கு நல்லொரு தீர்வு கிடைக்க போதுட்டு சொல்லி கைகட்டி வெடி கொளுத்தி கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கண்டி ஒரு வேதனை காணபடியாக அவர் வரும்போது முதலாவது வசனம் காணாமல் போனவைகளுக்கு தான் முதற்கட்டம் தான் தீர்வெடுத்து தருவேன்னுட்டு உடவாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அவரை நேரடியாக சந்திக்காட்டிலும் அவர் கூறப்பட்ட கருத்துக்களுக்கு நாங்களும் சிலர் நம்பி இருக்கிறோம், நாம் இல்லை. தமிழினம் அவரை நம்பி ஓட் பண்ணி எல்லாம் வந்தா பிறகு அவரும் ஒரு போராட்ட களத்திலே இருந்து தன்னுடைய இனத்துக்கு எதிராக போராடி அந்த கதிரையை வெண்டெடுத்தவருக்கு தெரியும் போராட்டம் மட்டும் அப்படி என்று சொல்லி அந்த போராட்டத்திலே வெண்டெடுத்து வந்தவர் இன்றைக்கு எங்களுக்கு விளைவித்த அநீதிக்கு ஒரு நீதி பெற்று தர மாட்டேன் என்று தாம் ஒரு சிங்கள மக்கள் தாங்கள் ஒன்று கூடி நிற்கிறோமிட்ட இனவாதத்தை அவர் தூண்டி இருக்கிறார். தமிழருக்கு இந்த நேரத்தில் எங்கள் தமிழினமும் அவரோட வயது குறைந்தவர் என்று சொல்லி அவரை வரவேற்றிருக்கணும். ஆனால் எங்களுக்கு புதகுழி வெட்டப்பட்டுடுது, இந்த அரசால் புதுசாகவே வெட்டப்பட்டுடு. அந்த புதகுழிக்கு நாங்கள் மாட்டக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் இதில் அவதானமாக இருந்து இந்த காணாமல் போனோம். இப்போ வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சாதாரண விஷயம் இல்லை. இராணுவத்திடம் அடையாளப்படுத்தி போக்குவரத்தில் ஏற்றி கொண்டு போன பஸ்ஸுகளை அடையாளப்படுத்தி சாட்சியலாக நாங்கள் நின்று அடையாளப்படுத்தி தான் இந்த போராட்டங்களை நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம். இந்த நீதி எங்களுக்கு கிடைக்க வேணும்ட்டு சொல்லி இந்த வகையில் முழுமையாக நாங்கள் இந்த அரசாங்கத்திலேயும் குற்றத்தை தான் சுமத்துவோம். என்று சொன்னால் அவர்கள் வந்தவுடனும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அழிக்கிற முயற்சியில் தான் கடுமையாக நிற்கினோம். அவர் அழிக்கலைட்டு சொன்னாலும் அவர் ஊடாக அவற்ற ரீதியில் புலனாய்வுத்துறைகளால் மிகவும் ஒரு அச்சுறுத்தலை மாவட்டங்களிலே தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ குறுகிய ஒரு 3 மாதத்துக்குள்ளே புலனாய்வுத்துறையின் அச்சுறுத்தலிட்டு அவர்கள் பயம் இல்லாமல் எங்களை கைகள் வைக்கிற அளவுக்கு கூடிய அச்சுறுத்தலை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேசம் சொல்லு உள்நாட்டு
பொறிமுறைக்கு போய் பாருங்கோட்டு சொன்னால் எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையில் வந்து எங்களுக்கு புதகுலி தான் இருக்கின்றது, எங்களுக்கான நீதி இல்லாட்டது வந்து எடுத்துக்காட்டாக சர்வதேசத்துக்கு நாங்கள் இந்த வகையில் கூறுறோம். உதாரணத்துக்கு இப்போ 4 நாளைக்கு முன்னம் வெள்ள அழிவிலே வந்து எங்களை பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு அரசாங்கத்தால் எந்த ஒரு நிதிய உதவியலும் கிடைக்கலாட்டு நாங்கள் சிறு சிறு உதவிகளை வெளிநாட்டவர்கள்ட்ட பெற்று அவர்களுக்கு அந்த பொதியல் கொடுக்க போகும்போது கூடி புலனாத்துறை நேரடியாக வீட்டுக்குள் புகுந்து என்னென்ன சாமான் தந்தவை, இது யார் தந்ததிட்டது ஒரு கடும் அச்சுறுத்தலாக இருந்தது. அந்த அம்மாக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து வெள்ளத்திலே தவிக்கும் போது அந்த புலனாத்துறை அரசாங்கம் விட்டிருக்கலாம் அவர்களை அந்த வெள்ளம் போனதை எப்படி பாருங்கோட்டு சொல்லி. ஆனால் அந்த இடத்திலே அவர்களை விடாமல் நாங்கள் பொதி கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த 5 கிலோ அரிசியோ 3 கிலோ மாவை போட்டோ எடுக்க விட்டு அரசாங்கம் விட்டு எங்களுக்கான என்ன நீதி பெற்று தருமிட்டதை நீங்கள் நம்ப வேணும். இந்த வகையில் இளைஞர்கள் கூடுதலாக எங்கள் தமிழ் இளைஞர்கள் களை கட்டி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மாதிரி நாங்களும் பெறலாமட்டு ஒருபோதும் அதை நீங்கள் நினைக்காதீங்கோ. இது எங்களுக்கான வேட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேட்டிலே நாங்கள் மாட்டாமல் எங்களுக்கான நிரந்தர ஒரு தீர்வை பெறதா இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழினம் நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் தமிழினத்தை மீட்க வேணும் இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியான போராட்டங்களை போராடி எங்கள் நிராகரிப்பு இந்த இளைஞரை கைது செய்கிறதோ இல்லாட்டி எங்கள் எந்த ஒரு வகையிலையும் அரசாங்கம் தடை இல்லாமல் எங்கள் வடக்கு கிழக்கு இராணுவத்தையும் அவர்கள் எடுத்து எங்களுக்கான உண்மையான நீதி பெற்று தந்தால் தான் இந்த அரசாங்கமாக இருக்கலாம். இல்லை அவர்கள் தங்கள் இனத்துக்காக தாங்கள் வேலை செய்கிறத செய்யும் போது செய்யட்டுக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த சர்வதேச விசாரணை வந்து ஒருபோதும் நிப்பாட்ட மாட்டோம். இந்த இடத்தையும் வந்து நாங்கள் நின்று எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேணும், உள்நாட்டு பொறிமுறை வேண்டாம், இந்த OMP வேண்டாம். மீண்டும் OMPயை புதுப்பிக்கிறதுக்கான ஆயத்தங்கள் முழுமையாக கங்கணம் கட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறார். இதில் வந்து எங்கள் கிராம உத்தியோகத்தர் மாவட்ட செயலங்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் அரசாங்கத்தின் பணிப்புக்கு மேலாக வந்து வேலை செய்பவர்கள் மக்களை கிராம உத்தியோகத்தர் கடுமையாக விரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த OMP அலுவலகத்தில் போக வேணும், போகாட்டில் எங்களுக்கு எந்த ஒரு பதிவுகள் நாங்கள் பதிவுகள் மேற்கொள்வதற்காக இல்லை, நாங்கள் இன்றைக்கு இல்லை, நாங்கள் 2009 இப்போ யுத்தம் முடிஞ்சது அண்டையிலேருந்து நாங்கள் எங்கள்ட உறவு காணாமல் போனதிட்டதை நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மாய விலையக்க நாங்கள் விழாமல் நாங்கள் மீள வேணுமாக இருந்தால் இந்த கிராம உத்தியோகத்தரும் எங்களில் இருந்த ஒரு சகோதரர்களாக வந்திருக்கின்றார்கள், சகோதரிகளாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்கள்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தொந்தரவுகள் கொடுக்காமல் எங்களுக்கான ஆதரவை தந்து எங்களின் உறவுகளை பெறுறதுக்கு அவர்களும் இதிலே ஒத்துழைக்க வேணும். ஏனென்றால் அந்த மிரட்டலே சில வயதானவர்கள் ஒப்பமிட்டிருக்கின்றார்கள். ஏஜோப்ஸ் வழியை கூப்பிட்டு அவர்களிட ஒப்பம் பண்ணியிருக்கிறார்கள். உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் தானே அம்மா வருகிறது, இது இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய போறீர்கள், இது எடுக்கத்தான் நீங்கள் கட்டாயம் வேணும், இதை எடுக்காட்டி எங்கள் வேலை போடும்ட்டு சொல்லி அவர்கள் தங்கள் வேலையை பார்க்கின்றார்கள். அரசாங்கம் கொடுத்த வேலையை சரியாக செய்கின்றார்கள். இதை வந்து சர்வதேசமோ எங்களுக்காக நீதி கேட்டு போராடும் அனைத்து உறவுகள்கிட்ட இங்கே இருக்கின்றோம். இந்த வகையில் தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதில் இருந்து எங்களை மீட்க வேண்டுமாக இருந்தால் உலக நாட்டுக்கு இதை பகிரங்கமாக சொல்லி எங்கள்ட பிரச்சனைக்கு தீர்வு வரணும். இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு எந்த ஒரு தீர்வு வர மாட்டோம், நாங்கள் ஓய மாட்டோம். பயங்கரவாத தடை சட்டத்தில் எங்களை கொண்டு போய் அடைச்சாலும் சரி, அடைக்காவிட்டாலும் சரி, எங்களை இவர்கள் வேறு விதத்தில் கொலை செய்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, எங்கள்ட உறவு கிடைக்க மாட்டேன். நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம். நாங்கள் நிமிந்து போராடுகின்றோம், நெஞ்ச நிமித்தி சொல்லுகின்றோம். நாங்கள் சாட்சியங்கள் எங்கள்ட உறவை கொடுத்துட்டு நாங்கள் உங்களோட காசுக்காக வரையில எங்கள்ட உயிரை தர மட்டும் நாங்கள் போராடுவோம். இதில் எந்த புலனாவாக இருந்தாலும் சரி, எங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் மட்டும். ஆனால் ஏனி எங்கள்ட வீடு வழியே இந்த புலனாத்துறை வருமா இருந்தால் அவர்களுக்கும் எங்களுக்கும் கைகலப்பும் ஏற்படும் விட்டதை இந்த இடத்த நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த வலி இருக்குது. அதால் நான் வந்து இதில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.